எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ஜானகிராமன் அவர்களுடைய ஒரு சிறுகதை, திருப்பதிக்கு போன மயில்சாமி. 1960 கல்கி தீபாவளி மலரில் வந்தது அந்த கதை போட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி வந்திருக்கணும். அந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு கதையை எழுதக்கூடிய ஒரு பெருமை நம்ம தி ஜானகிராமனுக்கு உண்டு. அந்த மாதிரி ஒரு சிறந்த தி ஜானகிராமன் கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். தி ஜானகிராமன் அவர்களின் திருப்பதிக்கு போன மயில்சாமி. மயில்சாமி 2 நாட்களுக்கு முன் வந்த வாழ்த்துறையை சிரமப்பட்டு படித்துக் கொண்டிருந்தான். வித்தக நடிகரே வாரும் வாரும், திரைக்கலை தூணே வாரும் வாரும், நடிப்பு கலையின் மானிட வடிவே, ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழலால் போன்ற நிற்பதே இல் என்று தமிழ்மறை தத்துவ திருவள்ளுவன் மொழித்ததற்கேற்ப ஒப்பில்லா புகழில் ஓங்கி வளர்க உத்தம நடிகா. 1957 அக்டோபர் திங்கள் தமது முதல் படம் வெளியாயிற்று. உசுறு விட்ட ஸ்புட்னிக் உலகம் சுற்றத் தொடங்கிய கணமே தமது படமும் வெளியாயிற்று என ஆராய்ந்து நீவிர் கட்டிய புதுமனைக்கு சுபுத்தினியகம் என்று திருப்பெயர் வைத்த விஞ்ஞான நடிகர் நீரேயாவீர். உண்ணுங்கள் உண்ணுங்கள் என்று உவகையுடன் நடிப்பு விருந்து படைத்து எங்கள் கலைப்பசியை ஆற்றிய தமிழ் சுடரே, தமிழ்த்தாயின் கருவிழியே. நடிப்பு கோன், திரை நடிப்பு வேங்கை, நடிப்பு வேழம், திரையுலக மன்னன், திரைப்பட இளங்கோ முதலிய எண்ணற்ற பட்டங்களை உமக்கு கலையுலகம் காணிக்கையாக அளித்துள்ளது. என்றாலும் தமது நடிப்பின் எட்ட முடியா சிகரத்தினை சுட்டிக்காட்டும் திறன் இவற்றிற்கு இல்லாததால் அகில உலக நடிக பேரரசன் என்ற திருநாமத்தை தம் கலை விருதுகளோடு உண்டு கழித்த நாங்கள் சூட்டுகிறோம். பிழை பொறுத்து பெருமனதுடன் ஏற்பீர். வாழ்க அகில உலக நடிகை பேரரசன். இப்படிக்கு வீராணம்பட்டி மயில்சாமி இளைஞர் மன்ற உறுப்பினர்கள். வீராணம்பட்டி மட்டுமல்ல, பூங்காடு, மிளகுநத்தம், படுவாஞ்சேரி, உழுப்பேடு, பாக்குப்பட்டினம், மோர்குறிச்சி, வக்கணையாரம், பசுந்தலை, இப்படி தமிழ்நாடு முழுவதும் அவனுக்கு பட்டங்கள் கொடுத்திருந்தது. 3 ஆண்டுகள் முடிவதற்குள் 30 லட்சம் தாண்டி போய்விட்டது மயில்சாமியின் சொத்து. 3 ஆண்டுகளுக்கு முன் வீராசாமி எங்கள் தெருவில் வேலையாவாதியாரோடு ஒண்டி குடித்தனம் இருந்தபோது பால்கார கிராமணியாரும் வெற்றிலை கடை செட்டியாரும் பாக்கிக்காக படியில் நின்று சத்தம் போட்டதெல்லாம் போக இப்பொழுது அவனை பேட்டிக்கான நாட்கணக்கில் ஜட்ஜுகள் என்ன, தலைவர்கள் என்ன, பிரின்சிபல்கள் என்ன, வக்கீல்கள் என்ன, புலவர்கள் என்ன, மனைவி என்ன, எல்லோரும் காத்து கெடுக்கிறார்கள். மனைவி கூடவா என்றால் மனைவி கூடத்தான் மாதம் 2-3 தடவை அவள் புருஷனை பார்ப்பதே அரிது. துக்கம் தாங்காமல் அவள் ஒரு நாள் கண்ணீர் சொரிந்ததை பார்த்து, என்ன புள்ளது, 4 லட்சம் 5 லட்சம் ஒரு படத்துக்கு வாங்குறப்ப வீட்டுக்குள்ளாரவே குந்தி இருக்க முடியுமா? நான் என்ன அடுப்பங்கார பூனையா, இப்படி மலாசு பண்றிய உலகம் தெரியுமாம என்றான் மயில்சாமி. 30 லட்சம் சம்பாதிச்சது போறாதா? அரண்மனை மாதிரி 4 வீடு வாங்கியாச்சு, 7 காருங்க வாங்கியாச்சு, பத்தாதா? பணம் சம்பாதிக்கிறதுக்கு எல்லை கிடையாது கோமதி. இப்போ மொத்தம் 304 படம் கழுத்து போட்டிருக்கேன். 140 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் சொச்சம் இன்னும் 7-8 வருஷத்தில் முடிஞ்சிடும். அப்புறம் உன் கூடவா இருக்கேன், போதுமா என்று அவள் மேலே பேசுவதற்குள் ஃபோன் வந்தது. மயில்சாமி ஸ்டுடியோவுக்கு கிளம்பி விட்டான். அப்புறம் ஒரு வாரம் அவனை அவள் பார்க்கவில்லை. இன்றுதான் அவனுக்கு சிறிது ஓய்வு கிடைத்தது. தமிழ்நாட்டு மக்கள் தந்த பட்டங்களையும் வாழ்த்து மெடல்களையும் பார்த்து கொண்டிருந்தான். இரவு 2:30 மணி இருக்கும். அட துரோகி என்று திடீரென்று ஒரு கூச்சல் கேட்டது. மயில்சாமி திரும்பினான். உறங்குவதாக அவன் நினைத்து கொண்டிருந்த அவன் மனைவி எழுந்து விரைப்பாக முதுகை நிமிர்த்தி உட்கார்ந்திருந்தால் சோற்று பருக்கை
ஆகார குழாயை தப்பி மூச்சு குழாய்கள் சிக்கியது போல கண்களில் ஒரு நெட்டு குத்தலான பார்வை. என்ன கோமதி என்று அருகே போனான் மயில்சாமி. கோமதி இல்லடா, கோணல் மதியா என்று அரற்றினாள் கோமதி. என்ன புள்ள திடீர்னு அடுக்கு டயலாக் பேசுற என்று சிரித்தான் மயில்சாமி. அடுக்காதடா உனக்கு இது, நான் யார் தெரியும்ல. என்ன கோமதி இது, ராத்திரி வேலை இப்படி ஊழை இட்டுக்கிட்டு. கோமதி இல்லடா, இது ஏழுமலையா வந்திருக்கேன். ஊழை இல்லடா, உளரவாயா. உன் மூளை கிறுக்கை மாத்த வந்த ஏழுமலையாண்டா. உடனே இடுப்பில் சோமனை கட்டிக்கொண்டு தங்கப்பன், சுந்தரராசன், கருப்பையன் ஆகிய தன் தம்பிகளை எழுப்பிக் கொண்டு திரும்பி ஓடி வந்தான் அவன். பிச்சைக்கார பயலே, என் பிச்சையை ஏன் மறந்த என்று ஏழுமலையான் சொல்லிற்று. விளங்க சொல்லேன் என்று மயில்சாமி கும்பிட்டான், தழதழத்தான். பட்டணத்தில் பிச்சை வாங்கி 16,000 ரூபாய் உண்டுக்கு சேர்க்கிறேன்னியடா, உன் பொஞ்சாதி புள்ளதாச்சியா இருக்கிறப்போ. அப்படி கெனா கண்ட கொண்டாந்து கொடு. உன் காருங்க, உன் வீடுங்க, சொத்து எல்லாம் கிணவா போயிடும். இல்லாட்டி அடுத்த வாரமே கொடுக்குறேன். சத்தியமா? சத்தியமா? ஏழுமலையான் மலையேற 1/2 மணி ஆயிற்று. மறுநாள் காலை மேனேஜர் கம்பசேர்வியை கூப்பிட்டு விஷயத்தை சொன்னான் மயில்சாமி. ஒரு 1/2 மணி நேரம் தாங்க, ஒரு திட்டம் தயார் பண்ணிவிடுறேன் என்று கம்பசேர்வை தன் அறைக்குள் போனார். அப்பொழுது காலை 8 மணி. சொன்னார் போல் 8:30 மணிக்கு திட்டம் உருவாகிவிட்டது. கம்பசேர்வை கம்ப நாட்டாருக்கு சமமானவர். மறுநாள் காலை 10 மணிக்கு மயில்சாமி வீட்டில் சென்னை சினிமா பத்திரிகைக்காரர்கள், மற்ற பத்திரிகைக்காரர்கள், மஞ்சள், கருப்பு முதலிய பல வண்ண பத்திரிகைக்காரர்கள் கூடினார்கள். பாதாம் அல்வா சாப்பிட்டார்கள், சர்க்கரை பொங்கல் சாப்பிட்டார்கள், வெண்பொங்கல், அவியல் சாப்பிட்டார்கள், பகாலாபாத் சாப்பிட்டார்கள். அவர்களை இலையில் உட்கார்த்தி விட்டு போன மயில்சாமி வரவில்லை. சாப்பிட்டு விட்டு அவர்கள் கையெலும்பி விட்டு போன போது நெற்றியில் பட்டை நாமமும் மஞ்சள் வேஷ்டியும் மார்பில் துளசி மணி மாலையுமாக எல்லாரையும் டிராயிங் அறையில் வரவேற்றான் சாமி. அடேடே, ஏப்பா பிரமாதம். இதெல்லாம் மோய்ந்த பிறகு மயில்சாமி ஒரு அச்சடித்த கடுதாசியை ஒவ்வொரு பத்திரிகை ஆசிரியர் கையிலும் கொடுத்தான். என்ன இது என்று ஒன்றும் புரியாமல் விழித்தார் திவ்ய திரையின் ஆசிரியர். அதான் நம்ம ரூட் பிளான். மெட்ராஸில் முக்கியமான வீதி பேட்டைகள் எல்லாம் கவர் பண்ணிடும்படியாகத்தான் ரூட் போட்டிருக்கேன். அதை பாருங்க, அம்புக்குறி எங்கிருந்து புறப்படுது? ஐயனார் ஸ்டூடியோவிலிருந்து. கருக்கல்ல முழுகிட்டு மஞ்சள் வேஷ்டியும் மஞ்சள் புடையுமா கட்டிக்கிட்டு நாணயம் பாஞ்சாரியும் காரில் கோடம்பாக்கம் ஐயனார் ஸ்டூடியோவுக்கு போகிறோம். அங்கேருந்து ராவுகாலத்துக்கு முன்னாடியே புறப்பட போகிறோம். கோடம்பாக்கம் ஸ்டேஷன் வந்து மாம்பலம் பாண்டி பஜாரோட வந்து மவுண்ட் ரோட்டில் ஏறி நேர ரவுண்டானா போய் அங்கேருந்து சிந்தாதிரிப்பேட்டை, எழும்பூர், பொரசவாக்கம், அப்படியே ஓட்டேரி, பார்க் டவுனு, தங்கசாலை தெரு, வண்ணாரப்பேட்டை, ராயபுரம், அப்புறம் திரும்பி பிராட்வே வழியாக, மன்றோ சிலை வழியாக, வாலாஜா ரோடு வழியாக திருவல்லிக்கேணி, அங்கிருந்து அம்பட்டவாராவதி போகாமல் எலியல்ஸ் ரோடில் மேற்கு திரும்பி ராயப்பேட்டை ஹை ரோட் வழியாக மயிலாப்பூர், மந்தவெளி, அடையாறு, கிண்டி, சைதாப்பேட்டை வந்து அப்புறம் திரும்பவும் மவுண்ட் ரோடு வழியாக எல்டாம்ஸ் ரோடில் திரும்பி. அப்பா, ரொம்ப பெரிய ரூட்டாக இருக்கே என்றார் திரைத்தேன் ஆசிரியர். என்னங்க செய்யறது, மக்களையும் திருப்திப்படுத்த வேண்டியிருக்கிறது. மக்களும் நமக்கு மக்களா, நீங்களே நினச்சி பாருங்க என்றான் மயில்சாமி. இவ்வளவு தூரமும் கால்நடையாக நடந்தா என்று வியப்புடன் இழுத்தார் முத்தமிழ் மித்திரையின் பிரதிநிதி. முடிஞ்ச மட்டும் நடக்கிறது, அப்புறம் திறந்த காலையிலே ஏறிக்கிடுறோம், நீங்கள் இருந்து நடத்தி வைக்கணும் என்று முடித்தான் மயில்சாமி. பிறகு அவனையும் அவன் பெஞ்சாதியையும் மஞ்சள் வேட்டியையும் மஞ்சள் புடவையும் கையில் பெரிய வாயகன்ற பெரிய வெள்ளிக்குடத்துடன் பத்திரிகைக்காரர்கள் புகைப்படம் எடுத்தார்கள். அன்று மாலை தினசரிகளில் மயில்சாமி சென்னை தெருக்களில் திருப்பதி பிச்சை எடுக்க போகும் செய்தி பலவித புகைப்படங்களுடன்
வெளிவந்து விட்டது. மூவர்ண சுவரொட்டிகள் குடமேந்திய மயில்சாமியை சென்னை முழுவதும் தரிசனம் செய்து வைத்த அழகொன்றே போதும். கல்லூரிகள், பள்ளிகள், இளைஞர்கள் மன்றம் எல்லாம் மயில்சாமியை வரவழைத்து கூட்டம் போட்டு பிச்சையிட்டு அவனுடைய திருப்பதி பயணம் வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்று பழங்கால தமிழத்தின் வடக்கெல்லை கடவுளை இறைஞ்சி வாழ்த்துக்கள் கூறின. ஆஹா ஆஹா, பிச்சை நாளும் வந்தது. நினைத்தாலே உடல் சிலிர்க்கிறது. மகாத்மா காந்திக்கு அந்த கூட்டம் கூடியதில்லை, மகாமகத்துக்கும் கூடினதில்லை. சினிமா ஸ்டுடியோக்களில், ஹோட்டல்களில், பள்ளியில், நட்சத்திர வீடுகளில், வீதிகளில், சினிமா தியேட்டர்களில் எங்கும் பச்சை சிகப்பு காகித தோரணங்கள் சரம் சரமாக ஜலஜலவென்று காற்றில் அலைந்தன. மாடிகள், பால்கனி சுவர்கள், மரங்கள், எங்கு பார்த்தாலும் மக்கள் தொத்திக்கொண்டு நின்றார்கள். சந்திகளில் கூட்டம் கூட்டமாக 3 மணி 4 மணிக்கு முன்னதாகவே இடம் பிடித்து கொண்டு நின்றார்கள். ஐயனார் ஸ்டுடியோவிலிருந்து வெள்ளிக்குடத்தை கையிலேந்தி பெஞ்சாதி பக்கத்தில் வர கோவிந்தம் போடுறா கோவிந்தா என்று பல லட்சம் ரூபாய் நட்சத்திரங்களிலிருந்து 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா நடிகைகள் வரை வானை முட்டும் கோஷம் எழுப்ப மயில்சாமி புறப்பட்டான். தமிழ்நாட்டின் பெரிய நாதஸ்வரக்காரர்கள் வாசித்து கொண்டு முன் நடக்க பேண்டு வாத்திய கோஷ்டிகள் 7-8 முழங்க அந்த ஜலசமுத்திரம் மெதுவாக நகர்ந்தது. பட முதலாளிகள், பட தொழிலாளிகள், மற்ற தொழிலாளிகள், உயிர் வாழ்வதே தொழிலாக கொண்டவர்கள் இப்படி சராசரியாக வந்து மயில்சாமியின் குடத்தில் பிச்சை போட்டு விட்டு போனார்கள். தோடுகள், மோதிரங்கள் இப்படி கைக்கு வந்ததை போட்டார்கள். சினிமா தேவதை அன்று தட்சிண ரயில்வேயை ஏக்காலமிட்டு வஞ்சம் தீர்த்து கொண்டது. கோடம்பாக்கம் லெவல் கிராசிங்கில் மின்சார ரயில் போகும்போது இதே மயில்சாமியின் காரை எத்தனை தடவை கதவை மூடி அந்த தட்சிண ரயில்வே சிப்பந்தி நிறுத்தியிருக்கார்கள். ஆனால் அன்று என்னவாயிற்று? கூட்டம் முழுவதும் செல்ல 1 மணி நேரம் ஆயிற்று. தட்சிண ரயில்வே மின்சார ரயில்கள் ஸ்தம்பித்து நின்ற அந்த காட்சியை நீங்களே பார்த்திருக்க வேண்டும். பல வருஷ ஆத்திரங்களை சேர்த்து வைத்து அன்று சினிமா தேவதை வஞ்சம் தீர்த்து கொண்டதாகத்தான் எனக்கு தோன்றியது. ரயில்வே கேட் தாண்டியதும் வெயில் நன்றாக ஏறிவிட்டது. மயில்சாமிக்கு வேத்து ஊத்தியது. பட்டை நாமம் வேர்வையில் ஊறி மங்கிற்று. நடக்க முடியவில்லை. காரில் போக வேண்டும் என்று சொல்லவே பேங்கர் வெங்கண்ணா முதலியார் தன்னுடைய திறக்கிற தினுசு காரை கொண்டு வந்து நிறுத்தினார். மயில்சாமி அதை ஏற இறங்க பார்த்தான். வேண்டாம் சார் என்றான். ஏன்? பிச்சைக்கு புறப்பட்டிருக்கேன், இவ்வளோ புது கார் இல்லையா போகிறது என்று கூறி தனக்கு கார் ஓட்ட கற்றுக் கொடுத்த துல்கானத்தின் காரை எடுத்து வர சொல்லி தன் காரை அனுப்பினான். லட்சக்கணக்கான ஜனசமுத்திரத்தை கடந்து கொண்டு துலுக்கானத்தின் கார் வந்தது. 1928ஆம் வருட மாடல் அது. பல தடவை பெயிண்டிங் உரித்த வண்டி. இப்போது கருப்பும் பச்சை நிறமுமாக ஒரு அஷட்டு கலவை வண்ணத்தில் கம்பி சக்கரமும் ரப்பர் ஹார்னுமாக மூட்டு வாயுக்காரன் மாதிரி வந்து நின்றது. திறந்த அந்த வண்டியில் மயில்சாமி மனைவியுடன் ஏறிக்கொண்டான். உடனே நட்சத்திரம் குமாரி நாட்டக்குறிஞ்சியின் அத்தைக்கு அத்தையான திருலோக சுந்தரி அம்மாளுக்கு நெஞ்சை அடைத்தது. அடக்கி பார்த்து கடைசியில் முடியாமல் போகவே ஹோ என்று அழுது விட்டாள் அந்த அம்மாள். இந்த பிள்ளையோட அடக்கத்தை பாருங்க. இந்த சின்ன வயசுலேயே எவ்வளவு பக்தி, எவ்வளவு வினயம். பணத்திலேயே புரள்ற உடம்பு. அதுக்கே 7 கார் இருக்கு. இருந்தாலும் புழுதியில் புரளறப்பல இந்த ஓட்டையில் ஏறி உட்கார்ந்துக்குன்னு என்ன நிச்சய புத்தி, என்ன பணிவு, என்ன பக்தி, என்ன உறுதி. எனக்கெல்லாம் அந்த ஞானம் வரலையே என்று அந்த 60 வயதை தாண்டிய அந்த அம்மாள் கண்மைக்கும் முகப்பூச்சுக்கும் சேதம் வராமல் கண்ணீர் விட்டு தெளிதெடுத்தாள். அதை பார்த்து குமாரி நாட்டக்குறிஞ்சிக்கும் இன்னும் பல ஆண்கள் நட்சத்திரங்களுக்கும் கூட கண்களில் நீர் துளித்து விட்டது. வழி நெடுகிலும் கூட்டம் கரை புரண்டு வழிந்தது.
கையில் வந்ததை மக்கள் குடத்தில் வீசினார்கள். தேனாம்பேட்டை முனங்கில் லேசாக லத்தி பிரயோகம் செய்யும் அளவுக்கு போலீசாருக்கு தொந்தரவு கொடுத்தார்கள் மக்கள். அப்படி சமாளிக்க முடியாத கூட்டம். எங்கு பார்த்தாலும் கார், வண்டி நடமாட்டம் எல்லாம் ஸ்தம்பித்து கிடந்தன. கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் மவுண்ட் ரோடு மத்தியில் கலந்து கொண்டு கோவிந்தம் போட்டார்கள். காலனா, பைசா, நயா பைசா, நோட்டுக்கள், வளைகள், சங்கிலிகள் இப்படி விழுந்து கொண்டிருந்தன. சிங்கப்பூரிலிருந்து வந்த ஒருவர் கண்ணில் நீர் சொரிய சிகரெட் பெட்டியளவு உள்ள தன் டிரான்சிஸ்டர் ரேடியோவை குடத்தில் மெதுவாக போட்டு மயில்சாமியை காலை தொட்டு கண்ணில் ஊற்றி கொண்டார். மணி 12 ஆகிவிட்டது. திட்டப்படி எல்லா வீதிகளையும் முடிக்க நேரம் இராது போல் இருந்தது. 5 மைல் வேகத்தில் போன 1928 மாடலுக்கு 10 மைல் வேகத்தில் போகுமாறு உத்தரவு பிறந்தது. கோவிந்தா கோவிந்தா, சிந்தாதிரிப்பேட்டை, எழும்பூர், புரசவாக்கம், பெரம்பூர், ஓட்டேரி, திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர், வளர்த்துவானேன். சென்னை முழுவதும் கோவிந்தா மயமாக முழங்கிற்று என்று. மயில்சாமி கட்சி பற்றில்லாத நட்சத்திரம். ஆகவே ஆஸ்திகர், நாஸ்திகர் எல்லோரும் அவனை மனிதன் என்ற முறையில் அவன் மேல் உள்ள தனிப்பட்ட அன்பை நினைத்து பிச்சை போட்டார்கள். 1 குடம், 2 குடம், 3வது குடம் வேறு வைத்துக் கொள்ளும் நிர்பந்தம் வந்துவிட்டது. பிச்சை ஊர்வலம் மயில்சாமியின் வீட்டுக்கு வந்து முடியும் போது இரவு இருண்டு அடர்ந்து விட்டது. கடைசி முறையாக 100 முறை கோவிந்தம் போட்டுவிட்டு கூட்டமெல்லாம் கலைந்தது. எல்லோரும் சாப்பிட்ட பிறகு கம்பசேர்வை, மயில்சாமி தம்பதிகள், கோமதி எல்லோரும் குடங்களை கவிழ்த்து எண்ணிய பொழுது நகைகளை எல்லாம் கணக்கு பண்ணாமல் ரூபாய் மட்டும் 3.25 லட்சத்திற்கு மேலே சேர்ந்திருந்தது. மயில்சாமி மக்களின் அன்பை நினைத்து நெஞ்சு நெகிழ்ந்து கண்ணீர் விட்டான். தர்ம சங்கடமும் சேர்ந்து கொண்டது. திருப்பதி வெங்கடாஜலபதி தமக்கு வேண்டி கொண்ட பொருளோ பணமோ சரியாக இருந்தால்தான் ஏற்றுக்கொள்வாராம். உருமுட்டை நார் போடுகிறேன் என்று நேர்ந்து கொண்டால் உருமுட்டை நார் தான் போட வேண்டும். பதிலாக ₹1,00,000 போட்டாலும் நடக்காது. யாரோ ஒருவர் தன் வைர மோதிரத்தை போடுவதாக வேண்டிக் கொண்டு கடைசியில் உண்டி கருகில் போனதும் மோதிரத்தை விட்டு பிரிய மனமில்லாமல் அதைவிட 3 மடங்கு பணத்தை எடுத்து உண்டியில் எறிந்தாராம். ஆனால் அப்படி போடும்போது அவர் விரலில் இருந்த அந்த மோதிரமும் நழுவி உண்டியில் விழுந்து விட்டதாம். திருப்பதிக்கு போன மயில்சாமி இதையெல்லாம் நினைத்து பார்த்தான். கடைசியில் வேண்டிக் கொண்டபடியே மரியாதையாக 10,000 ரூபாயை போட்டுவிட்டு ஊருக்கு திரும்பினான். மீதி பணம் அவனை பார்த்து அன்புடன் விழித்தது. நாம என்ன செய்வோம்? நாம கேட்கவில்லை, தானாக வந்தது, உதறி தள்ள முடியாது என்று சமாதானப்படுத்தி கொண்டு இரும்பு பெட்டியில் மீதி பணத்தையும் மற்ற பிச்சைகளையும் வைத்து பூட்டிவிட்டான். பாங்கில் போடவில்லை. ஏனென்றால் வருமான வரிக்கு இந்த பணம் இலக்கா இல்லையா என்ற சந்தேகம் வந்துவிட்டது. பிச்சையாக வந்த பணத்திற்கு வருமான வரி எப்படி போட முடியும் என்பதுதான் அவன் கட்சி. ஆனால் கம்ப சேர்வைக்கு சந்தேகம். எதற்கும் ஐயர் ஒரு வார்த்தை கேட்கலாங்க என்று மயில்சாமியின் வருமான வரி ஆலோசகரான அட்வொகேட் சங்குவையரை தேடி போனார் கம்ப சேர்வை. 2-3 நாட்களாக சங்குவையரும் கம்ப சேர்வையும் இதைத்தான் யோசித்து வருகிறார்கள். முற்றிற்று, கதை முற்றிற்று என்று எழுதுவதற்குள் நான் எழுத ஒவ்வொரு பக்கமாக வாசித்து கொண்டிருந்த சுயம்புலிங்க முதலியார், நீர் அப்பவே முடிச்சிருக்கணும் கதையை என்றார். எப்பா? அவன் வச்சு பூட்டினதோட அதுக்கு மேலே வருமான வரி, கிருமான வரின்னு நிமிட்டு விஷயமா என்னத்தையோ எழுதியிருக்கிறீரே. கடைசியில் கும்மோணத்தான் என்பதை காமிச்சு விட்டீரே. நீர் எழுதுறதை பார்த்த உடனே வருமான வரி ஆபீஸர் வந்து அவன் வீட்டில் சர்ச்சு போட்டுருவார்னு எண்ணமா என்று கோபமும் கிண்டலுமாக கேட்டார் சுயம்புலிங்க முதலியார். சுயம்பு ஒரு பெரிய பத்திரிகையில் பொது உறவு அதிகாரி. ஆனால் முதலாளி, ஆசிரியர் எல்லாம் அவர் கைக்குள்ளே அடக்கம். கதைகள் கூட அவர்தான்
படித்து திருப்பி அனுப்புவார், வெட்டுவார், போடுவார். உம்மா கதை எழுத கேட்டால் ஊர்வம்பெல்லாம் எழுதி அனுப்புறீமே என்று என் கதைகளை திருப்பி அனுப்பி சந்தோஷப்படுவார். அவரிடம், நீர் இப்பொழுது வேணுமானாலும் போய் பாரும், சங்கு வையரும் கம்பசேர்வியும் இதே விஷயமாக இந்த நிமிஷமாக பேசி கொண்டிருக்கிறார்களா இல்லையா என்று நீரே தெரிஞ்சுப்பீர் என்று எனக்கு சொல்ல தெரியாதா என்ன? ஆனால் நான் ஏன் சொல்ல வேண்டும்? என்னை கண்டால்தான் அவருக்கு பிடிக்கவில்லையே. சௌராஷ்டிரமணி அப்படின்ற பத்திரிகை தீபாவளி மலரில் 1960 வந்திருக்கிறதா இந்த புஸ்தகத்தில் போட்டிருக்கு. திருப்பதிக்கு போனால் மயில்சாமி என்ன ஒரு கதை. இன்னைக்கு நடக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி பல விஷயங்களும் அந்த காலத்தில் ஒரு அணுவாக எழுதியிருக்கார். அவருடைய சொல்கிற விதம், அதை ரசித்து சொல்கிறாரா கிண்டலாக சொல்கிறாரா தெரியாத அந்த ஒரு எழுத்து வளம். கும்போணத்தக்காரன் காட்டிட்டீரை பற்றியரா அப்படின்னு அவர் சொல்கிறது, இதெல்லாம் ரொம்ப ஒரு சிறப்பான கதை. இதுவும் நான் ஆக்சுவலாக இப்போ தான் படித்தேன், இந்த கதை தொகுப்பில் தான் படித்தேன். நிச்சயமாக இந்த காலத்தில் அவருக்கு நல்ல கதையை பேர் வாங்கி கொடுத்துருக்கணும்னு தான் நினைக்கிறேன். வழக்கம் போல் இந்த கதையை நீங்கள் கேட்டு ரசிப்பீர்கள் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.